ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழ்தடம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு கபிரியல் தேவதாஸ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். நேற்றைக்கு பேசக்கூடிய காங்கிரஸ் மாநில தலைவர் மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் டிவிக்கேவை சீண்டி பார்க்குறார். எப்படி அப்படின்னா நாங்கள் ஆதரவு கொடுத்தனால தான் நீங்கள்லாம் மினிஸ்டராக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்கிறாரு. அது பெரிய அளவுக்கு சோசியல் மீடியாவில் பேசப்படுது. ஸோ எப்படி பார்க்குறீங்க? காங்கிரஸ் பார்ட்டியை பார்க்கும்போது நிஜமாவே எனக்கு எப்போவுமே பிரமிப்பாக தான் இருக்கும். திமுகவோட பல ஆண்டு காலம் பயணிக்கிறாங்க. அப்புறம் எலெக்ஷனில் தோத்த உடனேயும் அப்படியே அசால்ட்டாக யோசிக்காமல் லெஃப்ட் ஹேண்டில் தூக்கி போட்டுட்டு தாவேகா கிட்ட போகிறாங்க. தாவேகா கூட போய் சேர்ந்ததுக்கப்புறம் காங்கிரஸுக்கு அடித்தது பம்பர். எம்பி சீட் கிடைக்குது, 2 அமைச்சர் பதவி, கூட்டணி ஆட்சி, நீங்கள் என்னெல்லாம் கனவு கண்டீங்களோ எல்லாமே உங்களுக்கு கிடச்சிருச்சு. அதுக்கப்புறமும் இந்த சலுகைகளெல்லாம் என்ஜாய் பண்ணிக்கிட்டு தாவேகா கிட்டே வம்புக்கு போகிறாங்க. எவ்வளோ பெரிய டேலண்ட் இது எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த கட்சியாலையும் பண்ண முடியாது. அந்த வகையில் நம்ம காங்கிரஸ் பார்ட்டியை பாராட்டணும். இப்போ பார்த்தோன்னா அப்படியே லைட்டாக தாவேக்காவுக்கு ஒரு பஞ்ச் வைக்கிறாங்க. ஸோ இது இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் காட்டுது. சில விஷயங்களை இங்கே டச் பண்ணக்கூடாது அப்படின்னு காங்கிரஸ் எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, அரசு நல்லா நடத்துங்க, நல்லா நடத்தாதீங்க, மக்களுக்கு நல்லது பண்ணுங்க, நல்லது பண்ணாமல் இருங்க, அதெல்லாம் நாங்கள் கண்டுக்கவே மாட்டோம். திமுக ஆட்சிக்கு நாங்கள் அப்படி தான் இருந்தோம். நாங்கள் ஒன்றும் தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேசவே இல்லை. உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள், ஆனால் சில விஷயத்துல கை வைக்கக்கூடாது. அங்கே பிஎம் கேண்டிடேட்னா எங்கால் தான் ராகுல் காந்தியை தான் நாங்கள் பிஎம் ஆகணும்னு யோசிச்சு வச்சுருக்கோம். அந்த இடத்துக்குள்ளலாம் நீங்கள் வந்தீங்கன்னா அது எங்கள் டெரிட்டரி, எங்கள் ஏரியாவுக்குள்ளே காலை வச்சிங்கன்னா நாங்கள் விட மாட்டோம். அதை தெளிவாக அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. தாவேக்காரங்களை பொறுத்தளவில் எனக்கு தெரில, விஜய் அவர்கள் அடுத்து பிஎம் ஆகணும்லாம் பேசுகிறாங்க, அமைச்சர்களும் பேசுகிறாங்க, எம்எல்ஏஸும் பேசுகிறாங்க, தாவேகா கட்சிக்காரங்க, தொண்டருங்க, இந்த சோஷியல் மீடியாவில் போடுறவங்க எல்லாம் அப்படி பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க சீரியஸாக பேசுகிறாங்களா இல்லை ஒரு விதமாக ஒரு விளையாட்டா ஒரு ரசிகர் மனப்பான்மையில் பேசுகிறாங்களான்னு எனக்கு தெரில. ஆனால் இது காங்கிரஸ் பார்ட்டியை கோவப்படுத்துது. நீங்கள் சீரியஸாக பேசினாலும் சரி, விளையாட்டாக பேசினாலும் சரி, நீங்கள் ஒரு மினிஸ்டராக இருக்கீங்கன்னா உங்கள் வார்த்தைக்கு ஒரு வெயிட்டேஜ் இருக்குது. விஜய் அவர்கள் பிஎம் ஆகணும்னா நீங்கள் பேசுகிறீங்கன்னா அது காங்கிரஸ் பார்ட்டியை சீண்டக்கூடிய வேலை தான். ஸோ காங்கிரஸ் பார்ட்டி என்ன பார்க்குறாங்க, இன்னும் இவங்க ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு நம்மளே கடிக்கிறாங்க, நம்ம இடத்துக்கே வராங்க அப்படின்னு அவங்க பார்க்குறாங்க. ஸோ இதை விளையாட்டாக காங்கிரஸ் எடுக்கிறதுக்கு ரெடியாக இல்லை. ஸோ அந்த இடத்துல கை வச்ச உடனேயும் மாணிக்கம் தாக்கூர் அடிக்கிறார். காங்கிரஸ் பார்ட்டியை பொறுத்தளவில் அந்த கட்சி அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு குடும்பத்தோட கண்ட்ரோலில் இருக்கு. இன்னைக்கு காங்கிரஸ் பார்ட்டி மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு. 2016 இருந்து இன்னைக்கு வரைக்கும் காங்கிரஸ் பார்ட்டியால் தலை தூக்க முடியல. காங்கிரஸ் பார்ட்டிக்கு ப்ராப்பரான லீடர்ஷிப் இல்லை. காங்கிரஸ் பார்ட்டிக்கு எதிராக காங்கிரஸ் கட்சிக்காரங்க நிறைய பேர் எழுந்துட்டாங்க. நிறைய பேர் கட்சி விட்டு வெளியே போயாச்சு. முக்கியமான தலைவர்களும் கட்சி விட்டு வெளியே போயாச்சு. இவ்வளவு பிரச்சனைகள் நடந்ததுக்கு அப்புறமும் அந்த குடும்பம் அந்த கட்சி மேல இருக்கக்கூடிய அவங்களோட அந்த கண்ட்ரோல் இருக்கு பாருங்க, அதை விட்டு கொடுக்க அவங்க தயாரா இல்லை. அந்த கட்சி எங்களோடது தான், அந்த கட்சியே வீணா போனாலும் எங்களுக்கு கவலை இல்லை, நாங்கள் அந்த கட்சியை விடவே மாட்டோம்னு கெட்டியாக பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்படி அதிகார வெறி அந்த ஃபேமிலிக்கு இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க, அவங்க இடத்துல எங்க தளபதி போய் உட்காருவாருன்றீங்க. அதாவது ராகுல் காந்தியோட ஆம்பிஷன் பிஎம் ஆகணுன்றது, அந்த இடத்துக்கு எங்கால் வருவாருன்றீங்க. விடுவாங்களா உங்களை? பொங்கிட்டாங்க. இப்ப நீங்க மக்கள் பிரச்சனைகள் 1000 வந்தாலும் இந்த கோபம் வராது மாணிக்கம் தாக்கூருக்கு. ஆனா அவரோட தலைவரோட சீட் அது, அங்க அவர் தலைவர் உட்காரணும், அதை டச் பண்ண உடனே கோபம் வருது. இது ஒரு ஃபியூடல் பார்ட்டி, அது ஒரு ஃபியூடலிஸ்டிக் மைண்ட் செட் இருக்கக்கூடிய ஒரு கட்சி. ஒரு குடும்பத்தோட கண்ட்ரோல்ல இவ்வளோ ஒரு கட்சி இருக்கு. அப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ மாணிக்கம் தாக்கூர் இப்போ பொங்கிட்டாரு. இது கிளியர் கட்டான ஒரு லைனையும் இது ட்ரா பண்ணுது. நீங்கள் சில விஷயங்களை செய்யக்கூடாது. நீங்கள் என்னன்னாலும் பண்ணிக்கணும், நான் ஒன்றும் கண்டுக்க மாட்டோம். அதே மாதிரி நாங்களும் எங்களுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணுவோம். ஆனால் நீங்கள் எங்கள் டெரிட்டரிக்குள்ளே வரக்கூடாது. பிரைம் மினிஸ்டர் அப்படின்றது எங்கள் டொமைனுக்கு உட்பட்ட விஷயம். அந்த வேலையை நாங்கள் பார்த்துக்கிறோம், சிஎம் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்ற அந்த லைனையும் அந்த டிஸ்டிங்ஷனையும் கிளியராக அவங்க ட்ரா பண்ணுறாங்க. இங்கே தாவேக்காவை பொறுத்தளவில் ஏதோ ட்ரை பண்ணுறாங்கண்ணா அவங்க. ஆனால் இது எதர்ச்சியாக சொல்கிறாங்க, ஒரு ரசிகர் போக்கில் சொல்கிறாங்க பார்க்க முடியாது. ஏன்னா ஃபண்டு கொடுத்து நார்த் இந்தியா சைட்லாம் ஒரு ரூமர்ஸ் பரப்புகிறாங்க அப்படின்னும் போது அது பிஎம்முக்கான ஆம்பிஷன் இருக்குன்னு நான் பார்க்கல. இப்போ
இந்தியாவோட பிஎம்மா விஜயவர்களால் ஆக முடியும்னு யாராவது நினைக்கிறாங்கன்னா எனக்கு இன்னமும் அது ப்ராக்டிக்கலாக படலை. எக்ஸ்ட்ராடனரியான சூழல் வருதுன்னு வச்சுப்போம். கவுடா பீரியடில், குஜரால் பீரியட்லாம் இருந்தில்ல, அந்த மாதிரியான எக்ஸ்ட்ராடனரியான சூழல் வந்தால் மேபி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் அதை தாண்டி அப்படிப்பட்ட ஒரு சூழல் வருவதெல்லாம் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்து நீங்கள் பிஎம் ஆனாலுமே வீக்கான பிஎம்மாக தான் இருப்பீங்க. எப்படி குஜரால் கவுடாலாம் ரொம்ப நாள் தாக்கு பிடிக்கல, தேவகவுடாலாம், அந்த மாதிரி உங்களாலையும் பெருசாக தாக்கு பிடிக்க முடியாது. நான் என்ன யோசிக்கிறேன்னா, பிஜேபி பலவீனப்படுறாங்கன்றது எல்லாருக்குமே இப்போ தெரியுது. அது தாவேக்காவுக்கு நல்ல செய்தி. பிஜேபி ஸ்ட்ராங் ஆயிட்டாங்கன்னா திமுகவும் ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க. இப்போ மக்களுக்கு திமுகவோட தேவை ஏன் இல்லைன்னா, பிஜேபி வீக் ஆயிட்டாங்க. 2014 ஐயோ பிஜேபி பயங்கர பலமாக வந்துட்டு இருக்காங்க, தமிழ்நாட்டையும் கைப்பற்றிடுவாங்க, மைனாரிட்டிஸுக்குலாம் அவ்வளோதான், அப்படி இப்படின்லாம் ஒரு பயம் இருந்தது. பிஜேபியை பார்த்து அப்போ ஒரு பயம் இருந்தது. அந்த பயம் மக்களுக்கு பிஜேபியை பார்த்து இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, திமுக பக்கம் போவாங்க. அந்த பயத்தை பயன்படுத்தி தான் திமுகவும் 10 வருஷமா வண்டியை ஓட்டினாங்க. அவங்க ஒன்றும் பிஜேபிக்கு எதிராக எதுவும் பண்ணல. ஆனால் இந்த பயத்தை எப்படி பயன்படுத்தணும்னு திமுகவுக்கு தெரியும். ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு, பிஜேபிக்கு சிங்கிள் மெஜாரிட்டியே இல்லை 24ல். வரக்கூடிய நாட்களில் இன்னும் பலவீனமாகிறதுக்கான அறிகுறிகள் தெரியுது. சிஜேபி ப்ரொடெஸ்ட் பார்க்குறோம். நிறைய ஸ்டேட்ஸில் பிஜேபியோட கோர் ஓட்டர்ஸ் வந்து வெளியே போய்கிட்டு இருக்காங்க. கட்சிக்குள்ளே நிறைய குழப்பங்கள் இருக்குது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வரக்கூடிய நாட்களில் பிஜேபி இன்னும் பலவீனப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி பிஜேபி பலவீனப்படுறாங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ரீஜனல் பார்ட்டிஸுக்கும் வாய்ப்புகள் இருக்குது, மற்ற ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ரீஜனல் பார்ட்டிஸுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ நேஷ்னல் லெவலில் நீங்கள் உங்களை ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்குல்ல. நான் ஒரு பயங்கரமான சிஎம். விஜய்க்கு அது ஏற்கனவே இருக்குது. இப்போ ரஜினிகாந்த் எல்லாருக்கும் தெரியும். ரஜினிகாந்த் ஒரு லீடராக ஏற்றுப்பாங்களான்னா நமக்கு தெரியல. ஆனால் ரஜினிகாந்த்னா எல்லாருக்குமே தெரியும். அமிதாப் பச்சன் நமக்கு தெரியுது இல்லை, அந்த மாதிரி ஷாருக் கான் நமக்கு தெரியுது இல்லை, எல்லாருக்கும் ரஜினிகாந்த் தெரியும். அந்த மாதிரி விஜய் அவர்களையும் ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரியும். நேஷனல் லெவலில் ரஜினிகாந்துக்கு இருக்கிற ஃபேம் இல்லைனாலும் விஜய்க்கு டெஃபினட்டாக அந்த ஃபேம் இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, ஓரளவுக்கு ஒரு பேன் இண்டியன் லீடராக அவங்க விஜய் அவர்களை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா நாளைக்கு ஒரு கோலிஷன் கவர்மெண்ட்லாம் ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுப்போம். அப்போ உங்களோட பாப்புலாரிட்டி அவசியம் இல்லை, நீங்களும் ஒரு பெரிய இடத்துல இருக்கணும்ல. நேஷனல் லெவலில் ஒரு முக்கியமான ரோல் நீங்கள் ப்ளே பண்ணணும்னு விரும்புறீங்கன்னா அங்கே இருக்கிற மக்களுக்கும் உங்களை தெரியணும்ல, அங்கே இருக்க மக்கள் மத்தியிலையும் நீங்கள் ஒரு லீடரை எஸ்டாப்ளிஷ் ஆகணும்ல. ஸோ அந்த விஷயத்த அவங்க பண்ணுறாங்கன்னு தான் நான் பார்க்குறேன். ஸ்டாலினும் அதான் பண்ணார். அதனால தான் திமுக காரங்களும் பவரில் இருக்கும்போது ஸ்டாலின் இதே மாதிரி தான் நார்த்லலாம் ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அதை தாண்டி பிஎம் ஆயிரலான்லாம் கனவு காண்றாங்கன்னா எனக்கு என்னமோ அது ப்ராக்டிக்கலான ஒரு கனவாக தெரியல. ஆனால் தாவேக்காவுக்கு இன்னைக்கு பம்பர் என்னன்னா, பெரிய யோகம் என்னன்னா, பிஜேபி வீக்காக இருக்காங்க. பிஜேபி வீக்காக இருக்கும்போது திமுகவால் தலை தூக்க முடியாது. எப்பவுமே சென்டரில் ஒரு பார்ட்டி ஸ்ட்ராங்காக இருக்குன்னா திமுக அதை வச்சு இங்கே வண்டியை ஓட்டிடுவாங்க. காங்கிரஸ் பார்ட்டி அங்கே ஸ்ட்ராங்காக இருக்கும்போது அதை வச்சு இங்கே வண்டியை ஓட்டிட்டாங்க, போலரைஸ் பண்ணிடுவாங்க. காங்கிரஸ் பெரிய ஆபத்து வருது, நம்மெல்லாம் ஒன்று சேரணும்னு இங்கே போலரைஸ் பண்ணிடுவாங்க. பிஜேபி ஸ்ட்ராங்காக இருக்கும்போதும் திமுகவுக்கு சூப்பரான யோகமான காலகட்டம் அது ஆக்சுவலாக. ஆனால் இப்போ பார்த்தோம்னா பிஜேபி வீக் ஆகிட்டாங்க. அது தாவேக்காவுக்கு சூப்பரான ஒரு விஷயம். ஒன்று, பிஜேபி பெருசாக தாவேக்காவை எதுவும் பண்ண முடியாது. ரெண்டாவது, பொலிட்டிக்கலாகவும் பிஜேபி அங்கே வீக் ஆகிறது தாவேக்காவுக்கு ஃபேவரபிளான ஒரு சூழலை ஏற்படுத்துது. ஏன்னா ஸ்ட்ராங்கான ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, தாவேக்காவோட வீக்னஸ் எக்ஸ்போஸ் ஆயிரும். தாவேக்காவால் பேச முடியுமே தவிர எதுவும் செய்ய முடியாது. இப்போ மாணிக்கம் தாக்கூரே சொல்கிறாருல்ல, நாங்கள் மட்டும் வரலன்னா பிஜேபி உள்ளே பூந்து காரியத்தை முடிச்சிருப்பாங்கன்னு. அப்போ அதெல்லாம் ஆக்சுவலாக மாணிக்கம் தாக்கூர் தாவேக்காவை இன்சல்ட் பண்ணுறாரு. நாங்கள் இல்லைன்னா பாஜக அவங்களெல்லாம் சாப்பிட்ருப்பாங்க, உங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுன்ற. தாவேக்கால இதை எதிர்த்து பேச ஆளே இல்லை. இப்போ உதயநிதிட்டெல்லாம் சண்டைக்கு போறீங்கல்ல, உங்களை ட்ரால் பண்ணுறாங்கன்னு கோவம் வருதுல்ல ட்விட்டரில், இதுக்கு கோவம் வரணும்ல. எவ்வளோ பேர் கோவம் வந்தது? எனக்கு தான் தாவேக்காரங்க ஒன்றும் பெருசாக பேசல. ஈவன் தாவேக்காவோட சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் கூட அதை பெருசாக பேச மாட்டேங்கிறாங்க. உங்க கட்சியை இன்சல்ட் பண்ணுறாங்க. நாங்கள் இல்லைன்னா நீங்கள் ஒன்றும் இல்லைன்றாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நாங்கள் எங்காலும் பிஎம் ஆக போகிறாரு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் இல்லைன்னா நீங்கள் ஒன்றுமே கிடையாதுன்றாங்க. ஆனால் அதை இவங்களால கேட்க கூட முடியல. இதுதான் இந்த கட்சியோட உண்மையான ஸ்ட்ரென்த், ஆக்சுவல் ஸ்ட்ரென்த். இந்தியாவிலேயே காங்கிரஸ் பார்ட்டியை பார்த்து பயப்படக்கூடிய ஒரே கட்சி இவங்க தான். எல்லாரும் பிஜேபியை பார்த்து பயப்படுவாங்க. பிஜேபி அப்படி பண்ணிடுவாங்க, இப்படி பண்ணிடுவாங்க, இடியை விட்டு அதை பண்ணிடுவாங்க, அதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இந்தியாவிலேயே காங்கிரஸ் பார்ட்டியை பார்த்து பயப்படுற ஒரே கட்சி தாவேக்கா தான்.
இப்போது சிஜேபி லீடர் வந்து அபிஜித் தீப்கே அவர் வந்து விஜய் அவர்களை வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி பேசுகிறார். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் ப்ரொட்டஸ்ட்லாம் நீங்கள் பண்ண விடக்கூடாது அப்படின்ற மாதிரி காலேஜுக்கு சர்க்குலர் போனதுக்கப்புறமா அவர் வந்து சொல்கிறார், இந்த இதை வந்து நீங்கள் பேக் எடுத்துக்கணும், இது மாதிரி பேசக்கூடாது, அப்படி எதனா பேசுனீங்க அப்படின்னா நான் டிவிகேவும் விஜய் அவர்களையும் எக்ஸ்போஸ் பண்ணுவேன், கவர்மெண்ட் ஸ்கூல் அதெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஸோ எப்படி பார்க்குறீங்க? இப்போ ஒரு வகையில் எனக்கு காக்ரோச் ஜனதா பார்ட்டி மேலே ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது. இப்போ அந்த கட்சிக்கு பெரிய ஐடியாலஜி கிடையாது, பெரிய அரசியல் செயல்பாடுன்னு பெருசாக கிடையாது. இப்போ அந்த ப்ரொட்டஸ்ட்லாம் பண்ணுறாங்க, அதை நான் ஏற்றுக்கிறேன். அதை தாண்டி ஒரு அரசியல் கட்சியாக ஃபங்க்ஷன் ஆகுது இருக்குல்ல, ஒரு அரசியல் கட்சி இருக்குன்னா அந்த கட்சிக்குன்னு சில ரோல்ஸ் அண்ட் இதெல்லாம் ரோல்ஸ் இருக்கும், சில விஷயங்கள் இருக்கும், அதெல்லாம் அங்கே இல்லை. ஆனால் எதை நான் பாராட்டுவேன்னா, அவங்க ஏதோ வீட்டில் உட்காந்து கதை பேசுகிற ஆட்களாக இல்லை. அவங்க வெளியே வராங்க, பெரிய ஒரு போராட்டத்தை நடத்துகிறாங்க, அரசு முடிஞ்ச அளவுக்கு ஒடுக்க பார்க்குது, ஆனாலும் பின்வாங்காமல் தைரியமாக நின்று போராடி மினிஸ்டர் ரிசைன் பண்ண வச்சுட்டாங்க. அது சாதாரண விஷயமே கிடையாது. அந்த வகையில் நான் சிஜேபியை பாராட்டுவேன். நம்ம தாவேக்கா நண்பர்களை பொறுத்தளவில் அந்த வகையில் சிஜேபியோட மோசம். தாவேக்கா நண்பர்களை பொறுத்தளவில் அரசியலே என்னன்னா, நம்ம வெளியே வந்து போராடணும்னு அவசியமே இல்லை. விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டால் போதும், அவர் ஒரு ஹீரோவாக எல்லாத்தையுமே அடித்து காலி பண்ணிடுவார். நம்ம அரசியல் செயல்பாடுகள்லாம் ஈடுபட வேணாம். இவங்களோட ஒரே அரசியல் செயல்பாடு விஜய் அவர்களை ஆதரித்து பேசுறது மட்டும்தான். அதே மாதிரி விஜய் அவர்களை எதிர்க்கக்கூடியவங்களை எதிர்த்து பேசுவாங்க. இதை தாண்டி இவங்களுக்கு எந்த அரசியலும் கிடையாது. அந்த வகையில் நம்ம சிஜேபியை பாராட்டும். ஸோ இதுதான் பெரிய பிரச்சனையே. சிஜேபிக்கும் தாவேக்காவுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசமே என்னன்னா, சிஜேபிக்கு அந்த ஒரு தில் இருக்கு, வெளியே வந்து போராட முடியும், அரசியல் ரீதியாக செயல்பட முடியும். தாவேக்காவுக்கு அது செய்யவே முடியாது. அப்போ தாவேக்கா மாதிரியான ஒரு கட்சி சிஜேபியை பார்த்து பயப்பட தான் செய்வாங்க. பயப்படுறாங்கன்னு நினைக்கிறீங்க? பின்ன தாவேக்காவுக்கு பயம் இல்லை. அது நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க. நீட்டுக்கு எதிரான போராட்டங்கள் நடக்கும்போது தர்மேந்திர பிரதான் டிசைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் தாவேக்கா அமைச்சருங்க போறாரு போராட்ட காலத்துக்கு. ஏன் அதுக்கு முன்னாடி நீங்க ஏன் போல? அது பிஜேபி மேல இருக்க பயம் அப்படின்ற மாதிரி. பிஜேபி மேல இருக்க பயம்ன்றதை விட போராட்டங்களை நீங்க என்கரேஜ் பண்ண மாட்டேங்கிறீங்க. அரசியல்ன்றது விசில் அடிச்சுட்டு கட் அவுட் வைக்கணும், விசில் அடிக்கணும், அதோட நிப்பாட்டிக்கணும். அதை தாண்டி வெளியே வந்து போராடுறது, ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் பண்றது, இதெல்லாம் பண்ணா நீங்க பயப்படுறீங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, தர்மேந்திர பிரதான் டிசைன் பண்ணதுக்கு அப்புறம் கரெக்டா அங்க போறீங்க. அப்ப அது எதுக்கு பண்றீங்க? நாங்களும் உங்க கூட இருக்கோம்பா அப்படின்னு காமிச்சுக்கிறது. கிரெடிட் வாங்கிக்க. ஜெயிச்சாச்சு, அந்த போராட்டம் வெற்றியில போய் முடிஞ்சிருச்சு, வெற்றியில பங்கு உங்களுக்கு வேணும். ஆனா அவங்க போராடும் போது நீங்க அங்க போகல. இன்ஃபேக்ட் அதுக்கு எதிராக நிறைய செயல்பட்டீங்க. அந்த போராட்டமே சிபிஐ ஆஃபீஸில் நடக்குது. எவ்வளோ பெரிய அவலம் அது. அப்புறம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூச்ச நாச்சமே இல்லாமல் நீங்களும் அங்கே போய் நிற்கிறீங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம். அது பக்கத்திலே பெரிய பார்க் ஒன்று இருக்குது, அங்கே கூட அனுமதி கொடுத்துருந்துருக்கலாம். ஆனால் அங்கே எதுவுமே கொடுக்கவே இல்லை. எங்கேயுமே கொடுக்காம தான் அவங்க ஆஃபீஸில் நடத்துகிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க நாங்கள் ஆஃபீஸில் நடத்த அனுமதி கொடுத்தோமேன்னு நண்பர்கள்லாம். அதுக்கு நீங்கள் பெர்மிஷன்லாம் கொடுக்க வேணாம். ஹைலைட்டே என்னன்னா, அவர் ரிசைன் பண்ணாரு, அதுக்கப்புறமா ராஜ்மோகன் அவர்கள் மெரினாவை திறந்துடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பாத்தீங்களா? ஸோ அப்போ அவங்கள பொறுத்தளவில் ஒன்று பிஜேபியை பார்த்து பயம் இருக்கலாம், ஏன்னா பிஜேபி இந்த போராட்டத்தை ரசிக்கல. ரெண்டாவது, இது ஒரு கல்ச்சரா மாறுறது அவங்களுக்கு விருப்பம் இல்லை. இப்போ அந்த போராட்டத்தை நடத்துறது யாரு? சிஜேபி. பின்னாடி நிற்கிறது யாரு? கம்யூனிஸ்ட், ஜென்சிக்கள் தான் இந்தியா ஃபுல்லா சப்போர்ட் பண்றாங்க. தாவேக்காவோட முதுகெலும்பு யாரு? ஜென்சிக்கள். அப்ப ஜென்சிக்களை உங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி சினிமா பாட்டையும் சினிமா சீன்ஸையும் காட்டி ஏமாத்தி வைக்கிறதா தாவேக்காவுக்கு நல்லது. ஜென்சிக்கள் டெல்லியில பண்ண மாதிரி பண்ணாங்கன்னா தாவேக்கா சிக்கிடுவாங்க. ஜென்சிக்கள் அதெல்லாம் பண்ணலாம், தாவேக்கனால அதெல்லாம் பண்ண முடியாது. நீங்க வேணா ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணலாம். ஜென்சிக்கள் அங்க ப்ரொடெஸ்ட் பண்ணும்போது ஜந்தர் மந்தருக்கு விஜய் அவர்களும் போனார் அப்படின்னு ஃபேக் நியூஸ் போடலாம். ஆனா விஜய் அவர்கள் வெளியே வர முடியாது. இந்த மாதிரியான ப்ரொடெஸ்ட்லாம் அவரால் லீட் பண்ண முடியாது. பிஜேபி எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச முடியலையே, அப்புறம் எங்க நீங்க அவங்களோட போராட்டத்துக்கு எங்க நீங்க போய் கலந்துக்கிறது? ஸோ அதனால அவங்கள பொறுத்தளவில் ஒன்று பிஜேபியை பார்த்து பயம், ரெண்டாவது ஜென்சிக்களை நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கணும். அவங்க தெளிவடைஞ்சு போராடலாம் போயிட்டாங்கன்னா அது அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, அதெல்லாம் பண்ணுவாங்க. நம்ம மாட்டிப்போம், நம்ம அம்பலப்பட்டுருவோம். ஜென்சிகள் களத்துக்கு போயாச்சுன்னா தாவேக்கா அம்பலப்பட்டுருவாங்க. ஏன்னா தாவேக்கானால ஒன்றும் பண்ண முடியாது. அரசியல் ரீதியாக செயல்படுற சக்தி இந்த கட்சி கிடையாது. ஸோ அதனால இந்த மாதிரியான வேலைகள் அதுலேயும் பார்த்தீங்கன்னா கிரெடிட்டை மட்டும் வாங்கிக்கிறது. வெற்றி கிடைச்சோடனே அதில் ஒரு பங்கு, எங்களுக்கும் ஒரு பங்கு இருக்குன்னு வாங்கிக்கிறது. ஸோ அதனால இவங்களுக்கு இது சிஜேபியை பார்த்து ஒரு பயம் இருக்கு. சிஜேபியும் அதனால தான் இவங்க ஒரு எதிரியாக பார்க்குறாங்க. நம்ம டார்கெட் பண்ண நினைக்கிற குரூப்பை இவங்க கையில் வச்சிருக்காங்க. என் வேலையை செய்ய விட மாட்டேங்கிறாங்க.
அப்போ இவங்க நம்ம எதிரின்னு சிஜேபி இவங்களுக்கு தான் திரும்புறாங்க. இப்போ கம்யூனிஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா டிவிக்கே கூட ஒரு முரணில் இருக்கிற மாதிரியே தெரியுது. ஏன்னா வந்து நீங்கள் அவரை ரிசைன் பண்ண வைக்கிறீங்களா இல்லை நாங்கள் ஆதரவு கொடுத்தோமே அதை நாங்கள் வாபஸ் வாங்குவா அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. ஸோ எப்படி இந்த கூட்டணி ஒட்டாத ஒரு கூட்டணிங்க. இந்த கூட்டணி நீடிக்க வாய்ப்பே கிடையாது. இப்போ காங்கிரஸ் பார்ட்டியை பொறுத்தளவில் நீங்கள் பாஜகவை எதிர்க்கணும்னு நினைப்பாங்க. காங்கிரஸ் பார்ட்டியோட எண்ணமே அதுதான், நீங்கள் பாஜகவை எதிர்க்கணும். நாளைக்கு உங்களுக்கு லோக்சபா சீட்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் இந்தியா அலையன்ஸில் வந்து சேரணும் அப்படின்ற எண்ணமும் காங்கிரஸ் பார்ட்டிக்கு உண்டு. இன்ஃபேக்ட் இப்போவே நீங்கள் இந்தியா அலையன்ஸ் சேரணுன்ற எண்ணம் உண்டு. ஆனால் கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு எலக்டோரல் அலையன்ஸு, சீட்ஸ்ல தான் சேர முடியும். பட் காங்கிரஸோட விருப்பம் என்னவா இருக்கும்னா, டிவிகே மாதிரியான ஒரு பெரிய கட்சியோட பேக்கிங் இந்தியா அலையன்ஸுக்கு இருக்கிறது நல்லது. அதை அவங்க விரும்புவாங்க. ஆனால் இப்போ டைம் கொடுக்குறாங்க. இன்னும் டைம் இருக்குல்ல, பார்க்கலாம், மெதுவாக பார்க்கலாம் அப்படின்னு இப்போ டைம் கொடுக்குறாங்க. இதில் சிக்கல் என்னன்னா, காங்கிரஸ் பார்ட்டி என்னென்னவும் பண்ணலாம், ஆனால் தாவேக்காவால் அதை பண்ண முடியாது. ஒன்று, பாஜகவை எதிர்ப்பதால தாவேக்காவுக்கு லாபம் இல்லை. தாவேக்கா ஒரு திமுக எதிர்ப்பு கட்சி, அதிமுக செய்து அதே அரசியலாக பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒன்று. ரெண்டாவது, பாஜகவோட போய் சண்டையை போடுறதுன்றது அது ஒரு யானையோட போய் சண்டை போடுற மாதிரி. நீங்கள் சண்டை போட்டீங்கன்னா நாளைக்கு அவனும் திருப்பி அடிப்பான்ல, அப்போ அது தாங்கிற சக்தி உங்களுக்கு வேணும்ல. இந்த ரெண்டு பிரச்சனைகளுமே இருக்கு. காங்கிரஸுக்கு லாபம் இருக்கு, பாஜகவோட சண்டை போட்டதால காங்கிரஸுக்கு லாபம் இருக்கு. நாளைக்கு நீங்கள் பவருக்கு வரலாம். தாவேக்காவுக்கு என்ன லாபம் இருக்கு? ஸோ அப்போ தாவேக்கா யோசிக்கிறாங்க, நம்ம என்ன பண்ணலாம் அப்படி சைலண்டாக யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போதைக்கு அப்படியே ரெண்டு பேரையும் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க. காங்கிரஸையும் கோவப்படுத்தாம, பாஜகவையும் கோவப்படுத்தாம. கரெக்டாக தேவைப்படும் போது நான் சொல்றேன், காங்கிரஸ் பார்ட்டிலாம் டஃப்பாக டீல் பண்ணுவாங்க. இப்போவே பாருங்க, நீங்கள் லைட்டாக ஒரு ஸ்டெப்பு தப்பாக எடுத்து வச்ச உடனேயும் காங்கிரஸ் பார்ட்டி பரம்ப கையில் எடுக்கிறாங்க. ஏன்னா அவங்க பழம்பெரும் கட்சி. உங்களை மாதிரி ஏகப்பட்ட பேரை பார்த்தாங்க, அவங்க வந்திருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு எப்போ அடிக்கணும்னு கரெக்டாக தெரியும். ஸ்லோவாக நெருங்க எலெக்ஷன்ஸ் நெருங்க உங்கள் மேலே அழுத்தம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. தாவேக்கா நண்பர்கள் இதெல்லாம் தெரியாது. இப்போ நம்மளெல்லாம் எதிரியாக பார்த்துட்டு இருக்காங்க. அரசியல்ன்றது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான்லாம் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற நிறைய பேர் நேற்று யாருக்கு சப்போர்ட் பண்ணாங்க, எப்படிலாம் பல்ட் அடிச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியும். நீங்கள் போக தான் பார்ப்பீங்க. இப்போ நிறைய பேர் அப்படியே கொண்டாடிட்டு இருக்கீங்கல்ல, அவங்கெல்லாம் இன்னும் கொஞ்ச நாட்களில் எப்படி உங்களுக்கு எதிராக திரும்புறாங்கன்னு நீங்கள் பார்ப்பீங்க. ஆக்சுவலி தெரியும், நாங்கள் இல்லைடா, அவங்க கூடயே தான் இருக்காங்க. அவங்க கூட இருக்கக்கூடிய காங்கிரஸ் பார்ட்டியாக இருக்கலாம், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசக்கூடிய ஊடகவியலாளர்களாக இருக்கலாம், பத்திரிகையாளர்களாக இருக்கலாம், அறிவுஜீவிகளாக இருக்கலாம். இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா நாட்கள் போக போக கையில் கிடைக்கிறது எல்லாத்தையும் எடுத்து அடிப்பாங்க. இப்போதைக்கு அவங்க தாவேக்காவோட அந்த ஃபேமில் குளிர் காஞ்சிட்டு இருக்காங்க. ஏன்னா தாவேக்கா இப்போ பாப்புலராக இருக்கு. தாவேக்கா விஜய் அவர்களுக்கு பெரிய ஒரு பாப்புலாரிட்டி இருக்கு. அவரோட இமேஜ் இப்போ பயங்கரமாக பூஸ்ட் ஆகி போயிருக்கு. ஸோ இந்த கட்சியையும் இந்த தலைவரையும் ஆதரிப்பதால நமக்கு லாபம் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியுது. அதனால உங்களை ஆதரிச்சுட்டு இருக்காங்க. நாளைக்கு அப்படியே ஸ்லோவாக நீங்கள் அப்படியே கீழே இறங்கும் போது ஃபுல் ஃபோர்ஸில் உங்களுக்கு எதாவது திரும்புவாங்க. அப்போதான் நீங்கள் யோசிப்பீங்க, இவனுங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்களே அப்படின்னு. இப்போ பேசுகிற அதே கதை தான் நம்ம இப்போ பேசுவோம். நம்ம புதுசாக எதுவும் பண்ண மாட்டோம். ஸோ அதனால அரசியல் அப்படிதான். காங்கிரஸ் பார்ட்டி கண்டிப்பாக ஒரு பாயிண்ட்ல திரும்பும், கம்யூனிஸ்டுகளும் திரும்புவாங்க. கம்யூனிஸ்டுகளுக்கும் அதே பிரச்சனை தான். கம்யூனிஸ்டுகளை பொறுத்தளவு அவங்க நேஷனல் பார்ட்டி, அவங்க பிஜேபி எதிர்த்து அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது தாவேக்காவால் அந்த வேலையை பார்க்க முடியாது. தாவேக்கா கம்யூனிஸ்டுகள் த்ரெட்டாகவும் பார்க்குறாங்க தமிழ்நாட்டில். காங்கிரஸை தமிழ்நாட்டில் த்ரெட்டாக பார்க்க மாட்டாங்க. காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டில் ஒன்றும் கிடையாது. ஆனால் கம்யூனிஸ்டுகளை பொறுத்தளவில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யூனியன்ஸ்லாம் அவங்க கையில் இருக்கு. பவர்ஃபுல்லான யூனியன்ஸ்லாம் கம்யூனிஸ்டுகள் கையில் இருக்கு. நாளைக்கு தாவேக்கா பிரைவேட்டைசேஷன் அது இதுன்னு கையில் எடுத்தாங்கன்னா இந்த யூனியன்ஸ்லாம் தாவேக்காவுக்கு எதிராக திரும்பிடும். அது பெரிய பிரச்சனை. ஸோ கவர்மெண்ட் மிஷினரியை முடக்க முடியும் இவங்கனால. நாளைக்கு டிரான்ஸ்போர்ட் ஒர்க்கர்ஸ்லாம் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம், ஸ்தம்பிச்சு போயிடும் எல்லாம். ஸோ அந்த ஸ்ட்ரென்த் கம்யூனிஸ்டுகளுக்கு இருக்கு. அது தாவேக்காவுக்கும் தெரியும். தாவேக்கா திமுக பாணியிலேயே அரசை ரன் பண்ணிட்டா பிரச்சனை இல்லை. ஆனால் கடன் நிறையா இருக்குது, அதுலேருந்து மீண்டு வரணும்லாம் நினச்சிட்டு ப்ரைவேட்டைஸ்லாம் பண்ணுறாங்கன்னா கம்யூனிஸ்டுகள் உங்களுக்கு எதிராக ஃபுல் ஃபோர்ஸில் திரும்பிடுவாங்க. ஸோ அதனால் கம்யூனிஸ்டுகளால் உங்களுக்கு நேஷ்னல் லெவல்லையும் பிரச்சனை இருக்குது, ஸ்டேட்டுக்குள்ளேயும் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது. கம்யூனிஸ்டுகளுக்கும் அது தெரியும். அதுபோக கம்யூனிஸ்டுகளில் கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உள்ளுக்குள்ளே ஒரு திமுக ஆதரவு அணி இருக்குது. ரெண்டு கம்யூனிஸ்ட் பார்ட்டிலையுமே அவங்கெல்லாம் இப்போ கொஞ்சம் கடுப்பில் தான் இருக்காங்க. அவங்க ரொம்ப ஓப்பனாகவும் பேச முடியல, சைலண்டாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டைம் வரும்போது அவங்களும் உங்களுக்கு எதிராக ஃபுல்லாக திரும்புவாங்க. இப்போ பொருந்தா கூட்டணி அப்படின்னா ஸ்டாலின் அவர்கள் அடிக்கடி சொல்கிற மாதிரி இந்த கூட்டணி உடையிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? 100% உடையும். அதான் நம்ம சொல்லிட்டு இருக்கேன்.
ஆட்சி கவிழ்ப்புக்கு வாய்ப்பு இருக்கு? ஆட்சி கவிழ்க்கணும்னா கூட பண்ணிடலாம். இப்போ காங்கிரஸும் கம்யூனிஸ்டுகளும் சேர்ந்து ஆட்சியை கவுக்குறாங்கன்னே வச்சுப்போம். அதுக்கப்புறம் வாட் நெக்ஸ்ட்? ரீஎலெக்ஷன்னாச்சா யார் ஜெயிப்பா? டிவிக்கு. ஸோ அதனால அதான் சிக்கல். ஆட்சியை கவிழ்க்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஆட்சியை கவிழ்த்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ண போறீங்கன்றதான் பெரிய விஷயம். திமுகவுக்கு அங்கதான் சிக்கல் இருக்கு. திமுகவை பொறுத்தளவுல இப்ப மக்களுக்கு அவங்க மேல பெரிய கோபம் இருக்கு. அதிமுகவை பொறுத்தளவுல பெரிய அளவுல பலவீனப்பட்டு போயிட்டாங்க. மக்களுக்கு அவங்க மேல நம்பிக்கையே இப்ப போயிருக்கும். அப்ப நாளைக்கு திருப்பி ரீஎலெக்ஷன் நடக்குதுன்னா தாவேக்காவை சேலஞ்ச் பண்ற சக்தி உங்களுக்கு இருக்கா? பணத்தை செலவழிக்கிறதுக்கான சக்தி உங்களுக்கு இருக்கா அப்படின்றதுதான் முக்கியமான கேள்வி. என்ன பொறுத்தளவு அந்த சக்தி இன்னைக்கு திமுகவும் கிடையாது, அதிமுகவும் கிடையாது. ஸோ அவங்களுக்கு ஆட்சியை கவிழ்த்த முடியும் அப்படின்ற சூழல் இருந்தாலும் அதை கண்டிப்பா அவங்க பண்ண மாட்டாங்க. பண்ணியாச்சுன்னா நம்ம தான் மாட்டோம்னு உங்களுக்கு தெரியும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா வெயிட் பண்ணுவாங்க. மேபி ஒரு 29 வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அப்பையும் சூழல் மாறலன்னா 31 வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதான். எனக்கு தெரிஞ்சு திமுக நினைச்சாங்கன்னா ஆட்சியை கவிழ்த்தலாம். கம்யூனிஸ்டுகள்லாம் இப்போ கோபமாக தானே இருக்காங்க, ஏதோ ஒன்று எடுத்து பண்ணலாம். ஆனால் அதெல்லாம் தாண்டி ஆட்சியை கவிழ்த்தா நம்மளால திரும்ப ஆட்சியை பிடிக்க முடியுமான்றது தான் பெரிய ஒரு கேள்வி. அந்த கான்ஃபிடன்ஸ் கண்டிப்பாக திமுகவுக்கு இருக்க. ஆனால் இப்போ தாவேக்கா பண்ணக்கூடிய விஷயம் என்ன, அவங்க நிறைய தவறுகள் பண்ணிட்டு இருக்காங்க. நாளுக்கு நாள் அவங்களுக்கு எதிரான ஒரு எதிர்ப்பு மனநிலை அதிகம் தான் ஆகுது. ஏன்னா மக்கள் உங்களுக்கு ஓட் போட்டிருக்காங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனைகள்லாம் நீங்கள் தீர்வு காணணும். நீங்கள் அதெல்லாம் பண்ணாமல் நிறைய நேரங்களில் பணத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் பார்த்த லெவலில் அந்த மோதிரம் கொடுக்குறதா இருக்கலாம், அப்புறம் எம்எல்ஏஸுக்கு காரு, இந்த எம்எல்ஏஸுக்கு கார் கொடுக்குற விவகாரம்லாம் எல்லாரையுமே கோவப்படுத்திருக்கு. சாதாரண சாமானிய மக்கள்லாம் பார்க்கும்போது கேள்வி கேட்குறாங்க, எம்எல்ஏஸ்க்குலாம் என்ன காரு அப்படின்னு கேட்குறாங்க. தாவேக்கா எதுக்கு அதை யூஸ் பண்ணுறாங்க? ஸ்டண்ட்டு. நாங்கள்லாம் ரொம்ப ஏழைகள், எங்களுக்கெல்லாம் காரு கூட இல்லை அப்படின்ற ஒரு பிரச்சாரம் பண்ணுறது நீங்கள் அதை பயன்படுத்துறீங்க. ஆனால் சாமானியர்களுக்கு தெரியும் எம்எல்ஏஸுக்கெல்லாம் காருன்னா கடுப்பு தான் அவங்க எல்லாருக்கும். ஸோ அப்போ நீங்கள் நாளுக்கு நாள் தவறு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இது உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தும். ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு ஆன்டி இன்கம்பன்சி பெருசாக ஏறிடுச்சுன்னா கண்டிப்பாக திமுக பிளக்க பிடுங்குவாங்க. ரைட், இந்த வண்டியோட பவரை கட் பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு யோசிப்பாங்க. அது கண்டிப்பாக. இப்போ அவங்களுக்கு இருக்கிற ஒரே பயம் என்னன்னா, கவர்மெண்ட்டை கொலாப்ஸ் பண்ணாலும் நம்மனால வர முடியாதுன்ற அந்த புரிதல் திமுகவுக்கு கண்டிப்பாக உண்டு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இப்போ திமுக வாங்கின இந்த சீட்ஸ் எல்லாம் உண்மையாகவே அவங்களுக்கு வந்த சீட்ஸ் கிடையாது. திமுக எதிர்ப்பு வாக்குகள் உடஞ்சதால வந்த சீட்ஸ். திமுக எதிர்ப்பு வாக்குகள்லாம் ஒரு இடத்துல சேர்ந்துருச்சுன்னா திமுக வாஷ் அவுட் பண்ணப்பட்டிருப்பாங்க இந்த எலெக்ஷனில். ஸோ அதனால இது திமுகவுக்கும் இதெல்லாம் தெரியும். அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. பார்க்கலாம் சார், நிறைய விஷயம் நம்மளோட பார்த்துட்டீங்க. நன்றி. நன்றி.